சரி, கைது செஞ்சவங்களை சந்திக்க கூடாது அப்படின்னு என்ன? அவங்க என்ன குற்றம் என்ன அவங்க பண்ண கிரைம்? தொடர் மறியல் போராட்டத்தை ஊக்குவிச்சது யார்? இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில் 181வது விதியில் கொடுத்த நாங்கள் வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யார்? இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தானே குற்ற செயலுக்கு. இப்போ அவர் மேல என்ன நடவடிக்கை இருக்கு? சரி, கைது செஞ்சவங்களை சந்திக்க கூடாது அப்படின்னு என்ன? அவங்க என்ன குற்றம் பண்ணாங்க? என்ன அவங்க பண்ண கிரைம் குற்றம்? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவங்க செஞ்ச குற்றம் என்ன? எதுக்கு தொடர்ச்சியா கைது பண்ணி உள்ளது? தொடர் மறியல் போராட்டத்தை ஊக்குவிச்சது யார்? இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில் 181வது விதியில் கொடுத்த நாங்கள் வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க. இது குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யார்? இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தானே குற்ற செயலுக்கு. அவர் மேல என்ன நடவடிக்கை இருக்கு? சாலை மறியல் அந்த வளாகத்துக்குள்ள பண்ணது எப்படி சாலை மறியல் ஆகும்? சரி, அவங்க வைக்கிற நீங்களே கேட்டீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. சாலை மறியல் want to do agitation, petition கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நடத்திக்கலாம். அதுல நோபடி நாங்களே பந்தோபஸ்து. சரி, அந்த கோரிக்கை திடீர்னு வர்றாங்க, சாலை மறியல் பண்றாங்க, மெயினான ரோடு டிபி காலேஜ் அது we have to take action. ஒரு வழி இல்ல, எடுத்து வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். anyway they are released. 10 நாள் அது தொடர்ந்து நடக்குது இல்லையா? ஜூலை 8ல இருந்து நடக்குது இந்த போராட்டம். more concerned with their safety. இல்ல கன்சர்னா நீங்க கன்சர்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஆசிரியர்கள் அவங்க யாரும் படித்தவர்கள் பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்காங்க, அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அவங்கள டக்குன்னு என்ன பண்ணணும்? நீங்க இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது இது பண்ணி அதை சரி பண்ணிருக்கணும்ல. சரி, நீங்க தான் சொல்லுங்க என்ன பண்ணிருக்கீங்க. என்ன சொல்லப்பட்டது? முதல்ல நீ ஃபர்ஸ்ட் சிவானந்த சாலையில் 2 நாளா அவங்களை கூப்பிட்டு போய் நம்ம பேசுவோம். ஸோ பட் ஆஸ் அ போலீஸ் வி ஹவ் டேக்கன் ஆக்ஷன் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபார் த பீஸ் டாக். வி ஆர் தொடர்ந்து வராங்க. ஸோ அவங்க கோரிக்கை நிறைவேறலங்கிறாங்க. அது நம்ம குறை சொல்லுவாங்க. அவங்க நம்ம போய் இது மெரிட் ஆஃப் இதுக்கு போகிறது இல்லை. பட் வி ஆர் செக்யூர்ட் அண்ட் வி ஆர் அண்டர் அவர் கஸ்டடியில் சிறையில் அடைச்சி வச்சிருக்கீங்க. அவங்களே நான் சந்திச்சு அவங்க சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல என்ன மட்டும் தனியா அனுப்பிச்சு இதே 5 மணிக்கு மேல ஆஃப்டர் தி ரிலீஸ் we can hold a discussion. அவங்கள வச்சு பண்ணிக்கலாம் தாராளமா. அவங்களே கேளுங்க எந்த அளவுக்கு வேற not taking illegal and illegal. இதுதான் ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கும் தெரியும். ஆஃப்டர் 5 o'clock ஆஃப்டர் ரிலீஸ் ஃப்ரீ தானே, எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க, லீடர்ஸ் ஃப்ரீயா இருப்பாங்க. எனிவே ஹேவ் எ டாக்.